வணக்கம் வெல்கம் டு மாணவன் லேர்ன் கோட் அமேசான் வெப் சர்வீசஸ் டுட்டோரியல் சீரியஸில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் பார்த்துட்டிங்கன்னா சிம்பிள் ஸ்டோரேஜ் சர்வீஸ். இதை ஷார்ட்டாக S3 அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது வந்து ஒரு ஸ்டோரேஜ் சர்வீஸ். இப்போ டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கக்கூடிய ஒரு சர்வீஸ் தான் S3. இதோட ஓவர்வியூ பார்த்துட்டிங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பில்டிங் பிளாக்காகவே இருக்குது ஏடபிள்யூஎஸில் வந்து S3 பக்கெட்டை யூஸ் பண்ணி நிறைய விஷயம் பண்ணலாம். பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அதை வந்து முக்கியமாக பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இல்லாமல் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். அதுக்கடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து எப்போதுமே டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது நம்மளுக்கு வந்து செக்யூரிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த செக்யூரிட்டிக்காக நம்ம வந்து நிறைய விஷயம் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ S3 பக்கெட் அந்த செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க, அதை நம்ம யூஸ் பண்ணாவே போதுமானது. S3 இஸ் ஆப்ஜெக்ட் பேஸ்டு. ஸோ இது வந்து கொஞ்சம் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும். அதாவது வந்து ஆப்ஜெக்ட் பேஸ்டாக என்ன அப்படின்னா ஒரு டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணும்போது அந்த டேட்டாவுக்கு அனைத்து டீட்டெயிலுமே அதில் இருக்கும். அதுதான் ஆப்ஜெக்ட் பேஸ்டு. வரப்போகிற செக்ஷனில் அதை கிளியராக நான் சொல்கிறேன். இப்போது இந்த S3 பக்கெட்டில் என்னென்னலாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸ்டாட்டிக் கண்டென்ட், அதாவது வந்து கிராஃபிக்ஸ் ஃபைலு, டாக்குமெண்ட்டு, லாக் ஃபைல்ஸ், ஆடியோ, வீடியோ, கம்ப்ரஸ்டு ஃபைல், இது எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இப்போது நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபி அப்ளிகேஷன் பண்ணுறதா வச்சுக்கோம். ஸோ அந்த அப்ளிகேஷனில் வந்து நிறைய பேர் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறாங்க அப்படின்னா அது எல்லாமே நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு வீடியோ இல்லை இமேஜஸாக நம்ம கிராஃபிக்ஸ் ஃபைலாக கொடுக்க முடியும். ஸோ இதில் ரொம்ப ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா ஒரு ஃபைல்ஸ் வந்து 0 பைட்லேருந்து 5 டெராபைட் வரைக்கும் ஸ்டோர் பண்ண முடியும். ரைட்டா? ஸோ அதுவே நீங்கள் வந்து இந்த 5 டெராபைட்டை வந்து நீங்கள் ஒரு சர்வர் வாங்கி அதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது கண்டிப்பாக அதோடைய காஸ்ட்டு ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்கும். கேட்கலாம், நான் வந்து ஒரு சர்வர் வச்சுருக்கிறேன், அந்த சர்வர்லேயே நான் ஸ்டோர் பண்ணிக்கலன்னா 5 டெராபைட்லாம் வாய்ப்பே இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்க அப்படின்னா அமேசான் ப்ரைம் வீடியோ எடுத்துங்க. இப்போ அமேசான் ப்ரைம் வீடியோவில் நிறைய மூவிஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, வந்து ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்க. ஸோ அப்போ எப்படி அந்த அந்த ஒரு மூவிஸ் யோசிச்சு பாருங்கள், அது எவ்வளோ பெரிய டேட்டா. ஸோ அப்போ அது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி S3 பக்கெட்டில் வச்சுக்கிட்டு தான் அந்த ப்ரைம் வீடியோவில் நம்மளுக்கு நிறைய வந்து என்ன பண்ணுறோம், வீடியோஸ்லாம் பார்க்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மாக க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃபைல்ஸ். அந்த ஃபைல்ஸ் எது வேணாலும் இருக்கலாம், கிராஃபிக்ஸாக இருக்கலாம், டாக்குமெண்ட்டாக இருக்கலாம், லாக் ஃபைல்ஸாக இருக்கலாம், ஆடியோ வீடியோவாக இருக்கலாம். அது எங்கே ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கெட். அப்போ பக்கெட்னா என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு ஃபோல்டரு பக்கெட்டுன்னு சொல்லலாம். ரைட்டா? நம்ம பேசிக்காக வந்து நம்மளுடைய லேப்டாப்பில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி நம்மளுடைய ஃபைல்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கே ஒரு பக்கெட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஜஸ்ட் லைக் ஏ ஃபோல்டர். அப்போது அந்த பக்கெட்டுக்குள்ளே நான் ஃபோல்டர் க்ரியேட் பண்ண முடியும்னா கண்டிப்பாக க்ரியேட் பண்ண முடியும். அதாவது நீங்கள் எப்படி வந்து ஒரு ஃபோல்டருக்குள்ளே இன்னொரு ஃபோல்டர் வைக்கிறீங்களோ அதே மாதிரி பக்கெட்டுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ ஃபோல்டர்ஸ் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்க முடியும். சரி, இப்போது நம்ம S3 பக்கெட்டை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்க்கும். நீங்கள் AWS கன்சோலில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சர்ச் பாக்ஸு இல்லைனா நீங்கள் ரீசெண்டாக விசிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த சர்ச் பாக்ஸில் போயிட்டு S3 அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அப்படி டைப் பண்ணும்போது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்கேலபிள் ஸ்டோரேஜ் இந்த க்ளவுட்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒன்று வரும், இன்னொன்று கிளாஷியர்னு ஒன்று வரும். இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு. ஸோ கம்ப்ரஸ்டாக இருக்கக்கூடிய டேட்டாலாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு S3 கிளாஷியர், இது மாதிரி நிறைய கிளாஸ் இருக்குது. அது நம்ம வரப்போகிற செக்ஷனில் பார்த்துக்கலாம். இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா ஃபஸ்ட்டு S3 பக்கெட்டை வந்து ஓப்பன் பண்ணிங்க. S3 பக்கெட்குள்ளே வந்துட்டீங்க. இதில் என்னென்னலாம் நீங்கள் நோட் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பக்கெட் க்ரியேட் பண்ணும் போது நீங்கள் எந்த ரீஜனுமே செலக்ட் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த பக்கெட் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா எல்லா ரீஜனுக்கும் காமன், குளோபல், அதான் மீனிங். ரைட்டா? இப்போது சம்டைம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம சில சர்வீசஸ் வந்து லொக்கேஷன் பேஸ்டு சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு மும்பையில் ஒரு சர்வர் வேணும் அப்படின்னா மும்பை சூஸ் பண்ணிக்கலாம். பட் S3 பக்கெட் அந்த மாதிரி கிடையாது, குளோபல். பட் நீங்கள் பக்கெட் க்ரியேட் பண்ணும் போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எந்த ரீஜன்னு சூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கன்ஃபியூஷனான ஏரியா. அதாவது எல்லா ரீஜனுக்கும் காமனாக தான் நீங்கள் பக்கெட் வந்து அக்சசபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எந்த ரீஜனில் இருந்தாலும் நீங்கள் S3 பக்கெட்னு அக்சஸ் பண்ணும் போது பார்த்துட்டிங்க அப்படின்னா காமனாக தான் இருக்கும். அடுத்தது நம்ம எப்படி ஒரு பக்கெட் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 2 ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கும். ஒன்று வந்து இங்கே க்ரியேட் பக்கெட்னு இங்கே ஒரு பட்டன் இருக்கும், இன்னும் கீழே வந்து க்ரியேட் பக்கெட் அப்படின்னு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் எது வேணாலும் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ க்ரியேட் பக்கெட் அப்படின்னு கொடுக்கும்போது இந்த பக்கெட் நேம் தான் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா நீங்கள் க்ரியேட் பண்ணுற இந்த பக்கெட் நேம் வந்து யூனிக், குளோபலி யூனிக். அதாவது நான் ஒரு பக்கெட் நேம் க்ரியேட் பண்ணிட்டேன்னா அதே நேமில் நீங்கள் க்ரியேட் பண்ணவே முடியாது. எந்த அக்கௌண்ட்டில் வேணாலும் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியாது, க்ரியேட் பண்ணவே முடியாது. அதாவது இது வந்து பார்த்துட்டிங்கன்னா யூனிவர்சலி யூனிக்.
அப்போ அந்த பக்கெட் நேம் கிரியேட் பண்ணும்போது யூனிக்காக கிரியேட் பண்ணணும். அதுதான் வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். பேசிக்காக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மை ஆப் அப்படின்னு உங்களுடைய பக்கெட் நேம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம்னா இன்றைக்கி டேட்டை நீங்கள் யூஸ் பண்ணி கொடுக்கலாம், இல்லை வந்து ஒரு இயரை பேஸ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ நான் என்ன கொடுக்குறேன், மை ஆப் அண்டர்ஸ்கோர் 2021 அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறேன். நீங்கள் பக்கெட் கொடுக்கும்போது பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பக்கெட்டுக்கான ரீஜன் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஆனால் இந்த ரீஜன் அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எல்லா ரீஜன்லையுமே பக்கெட் இருக்குமானா இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப்ரிக்கா கேப் டவுனில் S3 பக்கெட் கிடையாது, மேபி ஃப்யூச்சரில் வரலாம். ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து உங்களுடைய அப்ளிகேஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரீஜன் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து வர்ஜீனியா லொக்கேஷன் சூஸ் பண்ணிக்கிட்டேன். ரைட்டா? இதுக்கு அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா பிளாக் ஆல் பப்ளிக் ஆக்சஸ்ன்னு இருக்கும். அதாவது நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா ஃபைல்ஸுமே பார்த்துட்டிங்க அப்படின்னா பப்ளிக் ஆக்சஸ் பண்ண முடியாது, நீங்கள் பிளாக் பண்ணி வச்சுருக்குறோம். இது வந்து ஒரு பாலிசி. ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஃப்யூச்சரில் உங்களுக்கு தேவையில்லை, என்னுடைய டேட்டா எல்லாம் பப்ளிக்காக வியூ ஆகணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் இதை வந்து அன்செக் பண்ணலாம். நம்ம லேட்டராக இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்தது பக்கெட் வெர்ஷனிங். இந்த பக்கெட் வெர்ஷனிங்னா என்னென்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து சில ஃபைல்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணுறீங்க. ஒரு பேசிக்காக இப்படி வச்சுக்குவோம், ஒரு வீடியோஸ் வந்து வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த வீடியோஸ் வந்து அப்போ தான் ஷூட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அப்லோட் பண்ணியிருக்கீங்க. அது வந்து எல்லாமே ராவாக இருக்கும். அடுத்தது அந்த வீடியோஸை எடுத்து எடிட் பண்ணி அதுக்கப்புறம் எடிட்டட் வீடியோஸாக இருக்கும். அது வந்து நெக்ஸ்ட் வெர்ஷனிங்காக போகும். இந்த மாதிரி ஒரே டைப் ஆஃப் ஃபைல்ஸ் தான், பட் நீங்கள் வந்து டைம் டு டைம் அது வந்து நிறைய ஒர்க் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அப்போ அது வெர்ஷனிங் மேனேஜ் பண்ணிக்க முடியும். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இது வந்து நீங்கள் வந்து உங்களுடைய டேட்டாவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து எனேபிள் அண்ட் டிசேபிள் பண்ணிக்கலாம். டேக்ஸ் அப்படிங்கிறது குயிக்காக நீங்கள் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எடுத்துக்கிறதுக்கு, ஓகேங்களா. இது வந்து என்கிரிப்ட் பண்ணுறது, உங்களுடைய டேட்டாவை என்கிரிப்ட் பண்ணி கொடுக்குறது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ்டு பார்ட், ரைட்டா. ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணோம்னா சிம்பிளாக ஒரு பக்கெட் நேம் கொடுத்துட்டு ரீஜன் செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிரியேட் பக்கெட் கொடுக்குறேன். அப்படி கொடுக்கும்போது பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த பக்கெட் நேம் கண்டெயின் இன்வேலிட் கேரக்டர்ஸ், ஓகேங்களா. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பக்கெட் ஒத்துக்காது. இந்த மாதிரி இன்வேலிட் டாலரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துக்காது. அப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த கரெக்டான நேம் மஸ்ட் பி யூனிக், மஸ்ட் நாட் கண்டெயின் ஸ்பேசஸ், அப்பர் கேஸ் லெட்டர், அந்த மாதிரி சொல்லிட்டு இங்கே ஒரு பெரிய ரூல்ஸே கொடுத்துருப்பாங்க. இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு பக்கெட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்கணும். பக்கெட் நேமிங் எப்படி இருக்கணும், பக்கெட் நேமிங் ரூல்ஸ்னே கொடுத்துருப்பாங்க டாக்குமெண்டேஷனில். பக்கெட் நேம் மஸ்ட் பி பிட்வீன் 3 and 63 கேரக்டர். த பக்கெட் நேம் கன்சிஸ்ட் ஒன்லி ஆஃப் லோவர் கேஸ் லெட்டர், ரைட்டா. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி வந்து ஐபி அட்ரஸ்லாம் கொடுக்கக்கூடாது, ரைட். ஸோ எப்போதுமே ஒரு டெக்னாலஜி நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த டாக்குமெண்டேஷனை ப்ராப்பராக ரீட் பண்ணணும். டாக்குமெண்டேஷனை ரீட் பண்ணும்போது தான் நம்ம நிறைய நாலேஜ் எடுத்துக்க முடியும், ரைட்டா. ஸோ இப்போ நான் ஒரு பக்கெட் நேம் கொடுத்துட்டேன். இப்போ திரும்பியும் ட்ரை பண்ணுறேன் பக்கெட் கிரியேட் பண்ணுறதுக்கு. இந்த டைம் எனக்கு எந்த எரரும் இல்லை, நான் பக்கெட் கிரியேட் பண்ணிட்டேன். ஒன்ஸ் நீங்கள் பக்கெட் கிரியேட் பண்ணதும் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நேமில் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஆப்ஜெக்ட், ப்ராப்பர்ட்டிஸ், பெர்மிஷன், மெட்ரிக்ஸ், மேனேஜ்மெண்ட், அக்சஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டேப் இருக்கும். ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்ட்ஸில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பக்கெட்குள்ளே இருக்கீங்க. மை ஆப் லாகி 2021 அப்படிங்கிற ஒரு யூனிக் நேம் கொடுத்துருக்குறேன். இதில் நீங்கள் வந்து டேட்டாவை அப்லோட் பண்ணலாம். ஸோ ரெண்டு விஷயம் இருக்குது, நீங்கள் டைரெக்டாகவே அப்லோட் பண்ணலாம், இல்லை ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியும் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணலாம். அப்லோட் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் ஃபைல்ஸ் அப்படின்னு கொடுங்க. ஓகே, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சில இமேஜஸ்லாம் அப்லோட் பண்ண போகிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இந்த இமேஜஸ்லாம் ஓப்பன் அப்லோட் பண்ணுறேன். இப்போ பார்த்துட்டீங்கன்னா ஃபைல்ஸ் ஆட் பண்ணிவிட்டேன். கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்லோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அப்லோட் பண்ணுறீங்க, நீங்கள் பட்டனை கிளிக் பண்ணோன்னே பார்த்துட்டிங்க அப்படின்னா அது அப்லோட் ஆகும். ஸோ அப்லோடட் சக்ஸஸ்னு வரும். வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து நான் அப்லோட் பண்ண இமேஜஸ்லாம் வந்துருச்சு. இப்போது நீங்கள் எக்ஸிட் கொடுக்கலாம். இங்கே எக்ஸிட் கொடுத்துட்டு வெளியில் போகலாம். இப்போது நீங்கள் வந்து திரும்பவும் அப்லோட் பண்ணணும், இல்லை ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் அப்லோட் பண்ணலாம். சரி, ஃபஸ்ட்டு வந்து நான் அப்லோட் பண்ண அந்த ஃபைலை கிளிக் பண்ணுறேன். இதுதான் ஒரு ஆப்ஜெக்ட். இப்போ நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு கிளியராக வந்து பார்த்துட்டிங்க டீட்டெயில் இருக்கும். அந்த ஆப்ஜெக்டோடைய டீட்டெயில், யார் ஓனரு, AWS உடைய ரீஜன் என்ன, எப்போது இந்த டேட்டா மாடிஃபை ஆச்சு. ஸோ பேசிக்காக நம்ம லேப்டாப்பில் வந்து ஒரு ஃபைல்ஸ் ஆட் பண்ணும்போது என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கும் அதெல்லாம் இருக்கும். ஓகே, கீங்கிறது வந்து AWS.png. அது மாதிரி பார்த்துட்டிங்கன்னா அக்சஸ் பண்ணக்கூடிய URL.
இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஆப்ஜெக்ட் ஆக்ஷன்ஸ். இதில் போயிட்டு ஓப்பன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபைல்ஸு உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதுதான் நான் அப்லோட் பண்ண இமேஜ். ஓகே, இதே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இங்கே ஒரு யூஆர்எல் இருக்குது, ஆப்ஜெக்ட் யூஆர்எல். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ஒரு பப்ளிக் ஆக்சஸ். இதை காப்பி பண்ணி நான் என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன எரர் வருது அப்படின்னா அக்சஸ் டினைடுன்னு வருது. இப்போ பாருங்கள், ஒரே ஃபைல்ஸ் நான் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஆப்ஜெக்டில் போயிட்டு ஆக்ஷன் ஓப்பன் கொடுத்தா எனக்கு ஓப்பன் ஆகி இந்த இமேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஆனால் வந்து இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஆப்ஜெக்ட் யூஆர்எல் நான் கொடுக்கும் போது ஆகலை. அதாவது இந்த ஆக்ஷனில் நீங்கள் ஓப்பனாக கொடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி லாகின் ஆகிருக்கீங்க, உங்களுக்கு அந்த சைன்இன் ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்க்குறதுக்கு உங்களுக்கு பார்த்துட்டு இதோட யூஆர் லென்த்தே ரொம்ப லென்த்தாக இருக்கும். இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுடைய லாகின் சைனிங்லாம் வந்து அத்தென்டிகேட் ஆகி தான் உங்களுக்கு இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது இல்லையா. இப்போது அதே வந்து இந்த ஆப்ஜெக்ட் யூஆர்எல் வந்து HTTPS பப்ளிக் அக்சஸ் ஓரியன்ட், இது வந்து உங்களுக்கு ஆகலை. அப்போ என்ன பண்ணணும், நம்ம வந்து பர்மிஷன் கொடுக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னா இப்போ நீங்கள் அந்த ஃபைல்ஸோடைய பர்மிஷன் போய் பார்த்துட்டிங்க அப்படின்னா இங்கே ரீட் அண்ட் ரைட் எதுவுமே இல்லை. நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பப்ளிக் அக்சஸ் கொடுக்கணும் இல்லையா. ஸோ இந்த இமேஜ்க்கு நீங்கள் பப்ளிக் அக்சஸ் கொடுக்கணும். எப்படி கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் ஆப்ஜெக்ட் ஆக்ஷன் போயிட்டு மேக் பப்ளிக் அப்படின்னு கொடுங்க. அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த பர்டிகுலர் AWS PNG இமேஜ்க்கு வந்து மேக் பப்ளிக்னு கொடுக்குறீங்க. பப்ளிக் ஆகிடுச்சு. பட் பார்த்துட்டிங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லி எடிட்டட் பப்ளிக் ஆக்சஸ், பட் ஃபைல் டு எடிட் பப்ளிக் ஆக்சஸ் இங்கே ஒரு ஒன் ஆப்ஜெக்ட் சொல்லி ஒரு வந்திருக்கும். இப்போ நீங்கள் திருப்பி நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சேம் எரர் தான் வரும். காரணம் என்னென்னா அந்த ஃபைல்ஸ் வந்து பப்ளிக்காக இருக்குது, பட் அந்த பக்கெட் வந்து பப்ளிக் இல்லை, ரைட்டா. ஸோ அப்போது இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா பப்ளிக் அக்சஸ் இஸ் பிளாக்டு பிகாஸ் த பப்ளிக் அக்சஸ் செட்டிங்ஸ் ஆர் டர்ன்ட் ஆன் ஃபார் திஸ் பக்கெட். அப்போது நீங்கள் ஒரு இன்டர்னலாக ஒரு ஃபைல்ஸ் வந்து என்ன இருக்கலாம், பப்ளிக் அக்சஸில் இருக்கலாம், ஆனால் பக்கெட் வந்து பப்ளிக் அக்சஸ் இல்லை. அப்போ பக்கெட்டை வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், பப்ளிக் அக்சஸ்க்கு மாற்றணும். ஸோ அப்போ வந்து பக்கெட் வந்து என்ன பண்ணுங்கன்னா பக்கெட்டை கிளிக் பண்ணுங்கள். பக்கெட்டை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா பெர்மிஷன் போயிட்டு கீழே இதே மாதிரி எடிட் இதில் போயிட்டு நீங்கள் பிளாக் ஆல் பப்ளிக் அக்சஸ்ன்னு கொடுங்க. கொடுத்துட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கேட்கும், கன்ஃபார்ம்னு கொடுங்க. இப்போ உங்களோட பக்கெட் வந்து பப்ளிக்குள்ளே வந்துருச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். இப்போயும் அக்சஸ் டினைடில் இருக்குது. ஸோ திரும்பவும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா போயிட்டு நம்ம அந்த ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஜெக்ட் ஆக்ஷன் போயிட்டு ஓகே நம்ம என்ன பண்ணுறோம் மேக் பப்ளிக் அப்படின்னு கொடுக்குறோம். ரைட், திரும்பவும் கொடுக்குறோம் மேக் பப்ளிக் அப்படி கொடுக்குறோம். இந்த டைம் நம்மளுக்கு எந்த எரருமே வரல. திரும்ப நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் உங்களுக்கு வந்து அந்த பப்ளிக் யூஆர்எல் த்ரூவா அந்த இமேஜை அக்சஸ் பண்ண முடியும். ஸோ ரொம்ப கீ பாயிண்ட்ஸ்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த பக்கெட் வந்து குளோபலி யூனிக்காக இருக்கும். ஓகேங்களா, நம்ம பக்கெட் டிஃபைன் பண்ணும்போது நம்ம ரீஜனல் சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஆப்ஜெக்ட் கீ பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி கேரக்டர் ஆல்ஃபா நியூமெரிக் கேரக்டர்லாம் கொடுத்துக்கலாம். ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறப்போ அந்த ஃபைல் நேம்ஸ் ரைட்டா, அது வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து 0 to 9 A to Z இந்த மாதிரி எது வேணாலும் கொடுத்துக்கலாம். பட் பக்கெட் நேம் கொடுக்கும்போது கேர்ஃபுல்லாக கொடுக்கணும். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ஃபைல்ஸ் அப்லோட் பண்ண அப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த யூஆரில் ரொம்ப வந்து ஒரு க்ளோஸ்அப்பாக வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் க்ரியேட் பண்ண அந்த நேம் அது வந்து பார்த்தீங்கன்னா பக்கெட் நேம் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த எண்ட் பாயிண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் க்ரியேட் பண்ணக்கூடிய அந்த ஃபைல் நேம் இருக்கும். இப்போ நாம் வந்து க்ரியேட் பண்ண நம்மளுடைய இந்த ஹேண்ட்ஸ் ஆனில் ஸோ இந்த ஃபஸ்ட்டு வந்து மை ஆப் லாக் 2021 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பக்கெட் நேம், அதுக்கப்புறம் s3.amazon aws.comங்கிறது எண்ட் பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் நம்மளோட ஃபைல்ஸ். இது வந்து வேரிட் ஆகும். எப்படின்னா நீங்கள் வந்து ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபோல்டரு, அதுக்கப்புறம் அடுத்த ஃபோல்டரு, அதுக்கப்புறம் உங்களோட ஃபைல். ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் எப்படி வந்து ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த யூஆர்எல் சேஞ்ச் ஆகும். இப்போ உங்களோட பக்கெட் போயிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா இன்னொரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணலாம். நான் என்ன பண்ணுறேன், க்ரியேட் ஃபோல்டர், ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன் வெப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ க்ரியேட் ஃபோல்டர் ரைட், இந்த வெப்புங்கிற ஃபோல்டருக்குள்ளே நான் என்ன பண்ண முடியும், திருப்பியும் நான் ஃபைல்ஸ் அப்லோட் பண்ண முடியும். அப்லோட், ஆட் ஃபைல்ஸ். ஸோ இந்த ஃபைல்ஸ்குள்ளே பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் வந்து சில ஃபைல்ஸ் நான் வந்து ஒரு சில HTML ஃபைல்ஸ்லாம் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு அப்லோட் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போது ஃபைல்ஸ் அப்லோட் ஆகிட்டுருக்கு, சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி இந்த ஃபைல்ஸை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதோடைய யூஆர்எல்லை பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸோ இங்கே கேர்ஃபுல்லாக பாருங்கள், மை
app login 2021 அப்படிங்கிறது பக்கெட் நேமு, s3.amazonaws.com அப்படிங்கிறது பார்த்துட்டிங்க அப்படின்னா எண்ட் பாயிண்ட்டு, வெப்புங்கிறது ஃபோல்டரு. இப்போ இந்த 2 யூஆர்எலும் பார்த்துட்டிங்க அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நான் ஃபோல்டர் கிரியேட் பண்ணாமல் வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்ட் ஃபைல்ஸ். ரெண்டாவதுல பார்த்துட்டிங்கன்னா பக்கெட் நேம், எண்ட் பாயிண்ட்டு, வெப்புங்கிறது ஃபோல்டரு, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ். ஸோ இந்த S3 ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸோ அது ஒரு செஸ்ட் ஆஸ் ஏ ஃபைல்ஸ். ஸோ அப்போ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபைல்ஸ் நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். அப்படி ஹேண்டில் பண்ணுறப்போ அதுக்கு கீ இருக்கும், வேல்யூ இருக்கும், வெர்ஷன் ஐடி இருக்கும், மெட்டா டேட்டா இருக்கும், இது எல்லாமே இருக்கும். அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு ஃபைல்ஸ்க்கு இன்னொரு ஃபைல்ஸ்க்கு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? இதுதான் வந்து S3 ஆப்ஜெக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஆப்ஜெக்ட்டை தான் நம்ம S3 பக்கெட்குள்ளே வந்து நம்ம போட்டு ஹேண்டில் பண்ணிக்கிறோம். அப்போது இந்த S3 பக்கெட்டை வந்து எப்படிலாம் சார்ஜ் பண்ணுவாங்க, ப்ரைஸிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் க்ளவுடை பொறுத்த வரைக்கும். அது வந்து நீங்கள் எந்த அளவுக்கு டேட்டா ஸ்டோரேஜ் பண்ணுறீங்க, எவ்வளோ ரெக்வெஸ்ட் வருது, அதே மாதிரி வந்து எவ்வளோ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட் என்னென்னலாம் நம்ம வந்து எனேபிள் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா S3 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் அமேசானோட வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து S3 பக்கெட்டோடைய டீட்டெயில் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல முக்கியமான விஷயம் என்னென்னா ஸ்டோரேஜ் கிளாஸஸ். இந்த ஸ்டோரேஜ் கிளாஸஸில் இவ்வளோ டைப்ஸ் இருக்குது. ஸ்டாண்டர்டு, இன்டெலிஜென்ட் டயரிங், ஸ்டாண்டர்ட், ஒன் ஜோன், கிளாஷியர், இந்த மாதிரி நிறைய இருக்குது. இவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். இப்போது சம்டைம் வந்து நம்ம வந்து டேட்டா மேனேஜ் பண்ணோம், பட் நம்ம வந்து ஃப்ரீக்வெண்ட் ஆக்சஸ் பண்ண தேவையில்ல. அது மாதிரி வந்து எனக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக டேட்டாவை ரெட்ரீவ் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான நீட்ஸ் இருக்கும். ரைட். அப்போ வந்து ஒரே மாதிரியான ப்ரைஸிங்கை கொடுக்குறதுங்கிறது வந்து வேஸ்ட் இல்லையா? அப்போ எனக்கு வந்து நான் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன், ஆனால் நான் ஃப்ரீக்வெண்ட்டாக அதை அக்சஸ் பண்ண போகிறது கிடையாது. அப்போ வந்து எனக்கு தேவையான ஒரு கிளாஸ், அதாவது கிளாஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வெரைட்டி ஆஃப் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது சொல்லலாம். ஸோ அந்த ஸ்டோரேஜில் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே கீ ஃபீச்சர் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஸ்டாண்டர்ட்னு எடுத்துக்கும் போது அதோடைய லேட்டன்சி எவ்வளோ இருக்கும், அதோடைய டியூரபிலிட்டி எவ்வளோ இருக்கும், அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி செக்யூரிட்டி எவ்வளோ இருக்கும், அது மாதிரி விஷயம் கொடுத்துருப்பாங்க. இன்டெலிஜென்ட் டயரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்டெலிஜென்ட் என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காகவே என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய ஸ்டோரேஜை வந்து ஆப்டிமைஸ் பண்ணி உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ப்ரைஸிங் ரிசல்ட்ஸ் வேரி ஆகும். ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து ஃப்ரீக்வெண்ட் ஆக்சஸ் எதெல்லாம் பண்ணுறீங்க, இன்ஃப்ரீக்வெண்ட்டாக எப்போ என்னென்னலாம் பண்ணுறீங்க, எதெல்லாம் வந்து கம்ப்ரஸ்டு ஃபைலாக இருக்குது, ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி அதுவே வந்து அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அதை வந்து மேனேஜ் பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு வந்து காஸ்ட் எஃபெக்ட் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டோரேஜ் டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்குது. நீங்கள் எந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்டோரேஜ் சூஸ் பண்ணிக்கணும். இப்போ இன்ஃப்ரீக்வெண்ட் ஆக்சஸ் அப்படின்னா நான் அந்த டேட்டாவை ரொம்ப அக்சஸ் பண்ண தேவை கிடையாது, என்றைக்கோ ஒரு நாள் அக்சஸ் பண்ணுவோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். ரைட்டா? ஸோ இந்த ஸ்டோரேஜ் கிளாஸை பேஸ் பண்ணி தான் ப்ரைஸிங் இருக்குது. ஸோ ப்ரைஸிங் அப்படிங்கிறப்போ பார்த்துட்டிங்கன்னா எவ்வளோ ஸ்டோரேஜு, ரெக்வெஸ்ட்டு, டேட்டா ட்ரான்ஸ்ஃபரு, மேனேஜ்மெண்ட்டு, ரிப்ளிகேஷன், இதை பேஸ் பண்ணி ப்ரைஸிங் அவங்க கொடுக்குறாங்க. அது இல்லாமல் ரீஜன் இருக்குது. ஸோ 50 டெராபைட் பர் மந்த் அப்படின்னா உங்களுக்கு வந்து 0.023 பர் ஜிபி ஸ்டோரேஜ் ப்ரைஸிங் வரும் டாலரில். ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு கிளாஸும் நீங்கள் ப்ரைஸிங் பிளானை பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு கிளாஸுக்கும் வேரி ஆகும். இப்போ S3 ஸ்டாண்டர்டுக்கான ப்ரைஸிங், S3 இன்டெலிஜென்ட் டயருக்கான ப்ரைஸிங், லைக் தட். ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு அட்வான்ஸ்டு AWS ஒரு ஆர்கிடெக்ட் இல்லை அசோசியேட் ஆகும்போது இதெல்லாம் நாலேஜ் உங்களுக்கு தேவை. இப்போ பிகினராக இருக்கும் போது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், ஒரு S3 பக்கெட்னா என்ன, அமேசான் S3 பக்கெட்டை பற்றி தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் மட்டும் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். மாணவன் லேர்ன் கோடில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம நிறைய கோர்சஸ் வந்து தமிழில் கொடுத்துட்ருக்குறோம், கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஃப்ரீ கோர்சஸ் இருக்குது, பெய்டு கோர்சஸ் இருக்குது. இதில் வந்து AWS வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்போது நம்ம யூடியூப்பில் இருக்கிற வீடியோஸும் இருக்குது. இப்போ ஃப்யூச்சரில் நம்ம ஒரு பெய்டு கோர்ஸ் வெர்ஷனாகவும் கொண்டு வர போகிறோம். ஸோ இந்த இதில் என்ன வந்து உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ யூடியூப்பில் போய் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே நம்மளுடைய மைண்ட் செட் என்ன ஆகிடும்னா அப்படியே வேறு ஏதோ ஒரு வீடியோ பார்த்துட்டு போயிடுவோம். ஸோ நம்மளுடைய லேர்னிங் வந்து ப்ரோக்ரெசிவாக போகாது. ஒரு வீடியோ பார்ப்போம், அப்புறம் இன்னொருத்தர் ஒரு வீடியோ பார்ப்போம், அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ பார்ப்போம், அதுக்கப்புறம் பார்த்துட்டே கடைசியில் நம்மளுக்கு வந்து ஒரு கன்க்ளூஷனே இருக்காது, நிறைய கன்ஃபியூஷன் வரும். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு பர்ஃபெக்டான லேர்னிங் பார்த்து போட்டு சீக்வன்ஸாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து லாகின் பண்ணி நீங்கள் படிச்சுக்க முடியும். ஸோ இதில் வந்து AWS, டாக்கர், அது மாதிரி பார்த்தீங்கன்னா MongoDB, ஸோ இன்னும் அப்கமிங்கில் நிறைய வந்து நம்ம வந்து வீடியோஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பைத்தான் வந்து ரொம்ப நல்லா வந்து நிறைய பேர் கொடுத்த ஒரு ஃபீட்பேக் என்னென்னா இதை படித்து நிறைய பேர் வந்து ஆட்டோமேஷனில் நிறைய வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இதை சைன் பண்ணி நீங்கள் வந்து பெனிஃபிட் அடைஞ்சுங்க. அது இல்லாமல் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுங்க. ஸோ தேங்க்யூ கைஸ்.